வணக்கம் நண்பர்களே, அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தொகுப்பு என்னென்னா மாரணம். சரிங்களா, மாரண கர்மம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பொதுவாகவே மாரணம் யார் பண்ணுவாங்கன்னா, எதிரியால் ரொம்ப தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கான், நாங்கள் எதுவுமே பண்ணாமல் எங்களுக்கு குடும்பத்தை ரொம்ப கொடுமை பண்ணுறான், இந்த அங்காளி பங்காளிக்குள்ளே செய்வனை வச்சுக்கிட்டே இருக்கான், நம்ம தெய்வத்தை கட்டிட்டான், இந்த மாதிரி விஷயம்லாம் தாராளமாக இதை பண்ணுங்கள். தேவையில்லாத அப்பாவிகள் மேலே இதை பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடியே உங்கள் வாரிசு கஷ்டப்படுறத நீங்கள் பார்க்கலாம். யார் ஒரு அப்பாவி மேலே நீங்கள் பிரயோகம் பண்ணால் வேலை செய்யும். சரிங்களா, வேலை செய்யும். ஆனால் நீங்கள் நோய் சாவீங்க. உங்களுக்கு நான் புரியும்னு நினைக்கிறேன். பிணி சாவீங்க. எதாலையும் காப்பாற்ற முடியாது. சரிங்களா, இதை உண்மையாக பாதிக்கப்பட்டிருக்கேன். அப்போ உங்களுக்கே தெரியும்ல, மனசாட்சிக்கு நான் இவனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் மட்டும் இந்த பிரயோகத்தை பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோ தொகுப்புகளை போகலாம். அமாவாசை நாளை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அன்னைக்கு மயானத்தில் அகால மரணம் அடைஞ்சவங்களோட சாம்பலை எடுத்து மண்கலயத்தில் எடுத்து சேமித்து வச்சுக்கோங்க. தூக்கு போட்டு சாகுறவங்க, ஆக்சிடெண்ட்டில் சாகுறவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்க மயானத்தில் எரிப்பாங்க. அவங்களோட சாம்பலை மட்டும் நீங்கள் தனியாக சேமித்து வச்சுக்கோங்க. சேமித்து எங்கே வைக்கணும்னா, நீங்கள் எடுத்து எக்காரணத்தை கொண்டு வீட்டுக்கெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. சரிங்களா, வீட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. தனியாக உங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும், நீங்கள் பார்த்து பத்திரப்படுத்தி வைங்க. சனிக்கிழமை ராவு காலத்தை தேர்ந்தெடுங்க. சரிங்களா, சனிக்கிழமை ராவு காலத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சொல்கிறத அப்படியே வைங்க. ஒரு சின்ன வாழை இலையில் வெத்தலை பாக்கு, மல்லிப்பூ, பழம், தேங்காய் இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு பன்னி கொழுப்பில் வடமேற்கு திசையாக பார்த்து நீங்கள் அமர்ந்துக்கோங்க. பன்னி கொழுப்பில் விளக்கு போடுங்க. விளக்கு போட்டு அந்த ஒரு பெண்ணோட தீட்டுப்பட்ட துணியை இது பண்ணி அந்த சாம்பலை கொட்டுங்க. அதை கொட்டி யார் உங்களுக்கு எதிரியோ, எவன் சாவணும்னு நினைக்கிறீங்களோ அவனோட பேரை அதில் எழுதுங்க. எழுதிட்டு அவனோட அடையாள பொருள் இருந்தால் அடையாள பொருள் வைங்க. அப்படி இல்லைனா ஃபோட்டோ இருந்தாலும் நீங்கள் ஃபோட்டோ வைங்க. எதுவுமே இல்லைனாலும் மனசார நினைங்க. அவனை நினச்சிக்கிட்டே நான் அந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மந்திரத்தை 1008 உரு மட்டும் கொடுங்க. இந்த மந்திரத்தை எவன் சாவணுமோ அவனை நினச்சி நிறுத்தி நிதானமாக ரொம்ப பொறுமையாக கொடுங்க. எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் மந்திரம் சொல்லும்போது அந்த விளக்கு அணையக்கூடாது. அதையும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. உங்கள் உடம்புல கருப்பு வஸ்திரம் மட்டும் கண்டிப்பாக உடுத்திக்கணும். தேவையில்லாத எதுவும் எந்த ட்ரெஸ்ஸும் நீங்கள் போடக்கூடாது. பொதுவாகவே மாரணத்தை பொறுத்த வரைக்கும் தப்பாக பண்ணால் கண்டிப்பாக பின்விளைவு கொடுக்கும். மித்த வசியம், ஆகர்ஷணம், பேதனம் இதெல்லாம் வேறு. மாந்திரிகத்தில் மாரணம் பண்ணும்போது பண்ணுனா தெளிவாக பண்ணணும். அப்படி இல்லைனா யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கே அடி விழுவும், திரும்பி அடிக்கும். இதுதான் உண்மையும் கூட. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மந்திரத்தை நிறுத்தி நிதானமாக சொல்லிக்கிட்டு 1008 உரு கொடுங்க. 1008 உரு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த தீட்டுப்பட்ட துணியில் அந்த சாம்பலை வச்சுருக்கீங்க இல்லையா, அதை இது பண்ணி கருப்பு கயிறால் கட்டுங்க. கருப்பு கயிறால் கட்டி ஒரு குடுவை, ஒரு கலயம், ஒரு மண் கலயம், ஒரு சின்ன பானைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு சின்ன பானையில் அந்த இதை போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு கோழியை அறுத்து அந்த ரத்தத்தை அதில் ஃபுல்லாக விடுங்க. ரத்தத்தை ஃபுல்லாக விட்டுட்டு நீங்கள் எந்த இடத்துல பூஜை தனியாக ஒரு தேர்ந்தெடுத்துருப்பீங்க, எந்த இடத்துல பூஜை பண்ணுறீங்களோ அந்த இடத்துல புதைங்க. 3 நாள் கழித்து அந்த தோண்டுங்க. புதைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த மண் கலயத்தை தோண்டி வெளியே எடுத்து உங்கள் ஊர் உச்சந்தி, சரி, உச்சந்தினா இந்த இறந்து போனால் அந்த பாடை மாற்றுவாங்க இல்லையா, பாடை மாற்றுவாங்க இல்லையா, அந்த உச்சந்தியில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் எதிரி எப்படியெல்லாம் சாகணும், அவன் எப்படியெல்லாம் கொடுமையை அனுபவித்து சாகணும் அப்படின்னு ஒரு 9 திருப்பு சொல்லிவிட்டு அந்த சாம்பலை உங்கள் ஊர் உச்சந்தியில் ஊதி விட்டு மட்டும் போங்க. சரிங்களா, இது அதிகபட்சம் 3 நாள்லேயே வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். சரிங்களா, இது ஒரு தாந்திரிகத்தில் மாரணம் பண்ணுறது. மாந்திரிகத்தில் மாரணம் பண்ணால் கூட நேர காலம், தெய்வம் அதெல்லாம் கோளாறு கொடுக்கும். சரிங்களா, நேர காலம் நல்லா இருந்தால் எதுவும் பண்ணாது. ஆனால் தாந்திரிகத்துக்கு எந்த வித கட்டுப்பாடும் கிடையவே கிடையாது. அது பாட்டுக்கு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா, இது உண்மையாலுமே பாதிக்கப்பட்டவங்க மட்டும் பண்ணுங்கள்.
தேவையில்லாத யாரும் இதை பண்ணாதீங்க. இது என்னோடய எச்சரிக்கையாகவே சொல்கிறேன். இதுக்கான பின்விளைவை நீங்கள் அனுபவிப்பீங்க. அப்பாவி மேலே, ஒரு போட்டி பொறாமை மேலே எக்காரணத்தை கொண்டும் இதை பண்ணிடாதீங்க. எதிரியால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன், என் குடும்பம் நடுத்தெருவில் நின்றுச்சு, அவங்கனா மட்டும் இதை பண்ணுங்கள். சரிங்களா? இந்த பிரயோகத்தை முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, கடல் இருந்தால் கூட கடல் நீரில் குளிங்க. பக்கத்தில் யாராவது கடல் இருந்தால் கூட கடல் நீரில் குளிங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் கல் உப்பில் மஞ்சளும் போட்டு நீங்கள் குளிச்சுட்டு வீட்டுக்கு போங்க. அப்படி குளிக்காமல் நீங்கள் வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கும் அந்த தரித்திரங்கிறது உங்கள் வீட்டை சுற்றியும் பிடிக்கும். அதையும் தெளிவாக கேட்டுக்கோங்க. மீதி உச்சந்தியில் ஊதி விட்டு மீதி சாம்பல் எதிரி வீட்டு இருப்பிடத்தில் ஊதி விட்டாலும் தப்பு இல்லை. ஓகேவா? இது ரெண்டுமே பண்ணலாம். இது ரொம்ப அனுபவத்தில் சொல்கிறேன்ப்பா. ரொம்ப கை மேலே பலன் கொடுத்த முறை. இதை கண்டிப்பாக எதிரியால் பாதிக்கப்பட்டவங்க மட்டும் பண்ணுங்கள். சரிங்களா? மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.